இருதயம் அந்த அடைப்பு வர்றதுக்கு, ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயது அதிகமானாலே ஆகலாம். யங் பீப்புள் வந்து ஸ்மோக்கிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் கம்மியாகிறது, இதெல்லாமே காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொலஸ்ட்ரால் வந்து யாரும் நம்புறதே கிடையாது. அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ரால் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய மெசேஜஸ் கொலஸ்ட்ரால் நம்பாதீங்க அப்படின்றது தான் நிறைய பேர் நம்புறாங்க. பிளாக்னு யாருக்கு பார்க்குறது, பிளாக் வந்தால் யார் ட்ரீட் பண்ணுறது, ஹார்ட் டாக்டர் தானே, அவங்க சொல்கிறதாச்சும் கேளுங்கன்னு சொல்கிறோம். யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது அதிகமாக இருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா நாயின் படத்தில் கமல்ஹாசன் சொல்கிற டயலாக் தான், நான் அடித்தா நீ செத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அதுதான் அதிகமாக இருந்ததுன்னா என்றைக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும், அப்போ பெருசாக இருக்கும், மேஜராக இருக்கும் பிரச்சனை. பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அது அதிகமாக போனாலும் ஆபத்து, கம்மியாக போனாலும் ஆபத்து, மயக்கடிச்சு ஊந்துடலாம். இதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்கணும்னா சிங்கம் படத்தில் சூரியன் சார் சொல்கிற டயலாக் தான், ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிபி ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா தலையில் தான் பிரச்சனை வரும். சுகருக்கு பார்த்தீங்கன்னா அளவை மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு, ரிஃபைன் சுகர். ஏன்னா நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் மற்ற பொருள்லேருந்தே வந்துடும். ஆடட் சுகர் இல்லாமல் இருக்கிறதோ, எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் போட தேவையில்லை. அது வந்து உடம்புக்கு நல்லது.